அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஐசி இன்ஜின் காம்பனன்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் சிலிண்டர் ஹெட்டு, சிலிண்டர் பிளாக்கு, கிராங்க் கேஸ், சிலிண்டர் லீனியர்ஸ் அதை பற்றி பார்த்தோம். அந்த சிலிண்டர் லீனியர்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் இருக்குது, வெட் லீனியர், ட்ரை லீனியர், அதோடைய டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தாச்சு. அடுத்து பிஸ்டன்னா என்ன, அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். இந்த பிஸ்டனில் இந்த டாப்பில் இருக்கக்கூடியது மேலே இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ஹெட்டு. இதில் நம்ம இதனுடைய வடிவமைப்பு ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தாச்சு. கிரவுண்ட் ஷேப்பு, ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ஹெட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய குரூவ்ஸ் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிங்ஸ், பிஸ்டன் ரிங் அண்டு ஆயில் ரிங்ஸ் இதில் இருக்கும். ஓகேங்களா? இந்த குரூவ்ஸ்க்கு இடைப்பட்ட பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா லேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது லேண்ட்ஸ், இதான் லேண்ட்ஸ். கரெக்டாக பிஸ்டன் ஹெட்டுக்கு இணையாக இருக்கக்கூடிய பகுதி. அடுத்து ஆயில் ஹோல்ஸ், அந்த குரூவ்ஸில் அதை சுற்றி உள்ள பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ் பேசேஜ் ஆகிறதுக்காண்டி ஆயில் ஹோல்ஸ் இருக்கிறது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா பின் பாஸ், அதாவது பிஸ்டன் பின் இருக்கக்கூடிய பகுதி தான் பார்த்தீங்கன்னா பின் பாஸ் அல்லது பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டனுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிட்டு. ஓகேங்களா? இதான் பிஸ்டனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல பிஸ்டன் பின்னை பொருத்துவாங்க. அடுத்து எக்ஸ்பான்ஷன் கண்ட்ரோல் இன் பிஸ்டன். எக்ஸ்பான்ஷன் கண்ட்ரோல் இன் பிஸ்டன்னா என்னன்னா, அந்த பிஸ்டன் ஆனது கம்ப்ரஷன் சேம்பரில் ஏற்படக்கூடிய அதிக வெப்பநிலையின் காரணமாக என்னாகும், ஒரு சில எக்ஸ்பான்ஷன் ஆகும், அதாவது நீட்சி அடையும். ஓகேங்களா? அந்த நீட்சி அடைவதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிஸ்டனில் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் எக்ஸ்பான்ஷன் கண்ட்ரோல். இதில் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட். பிஸ்டன் அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டை பகுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வகைப்படுத்தியிருக்காங்க. ஒன்று சாலிட் ஸ்கிரிப்ட் பிஸ்டன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஸ்கிரிப்ட் பிஸ்டன். ஓகேங்களா? இதில் எப்படி வகைப்படுத்திருக்காங்கன்னா அதில் ஸ்லாட் உருவாக்கியிருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் பகுதியில் ஸ்லாட்டை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பிஸ்டனில் ஸ்கிரிப்ட் பகுதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பாட்டமில் இருக்கும். அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லாட் உருவாக்கியிருக்காங்க. அதை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஸ்லாட். இதில் பாருங்கள், வெர்டிக்கல் ஸ்லாட் இருக்குது, ஹரிசாண்டல் ஸ்லாட் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பகுதியில் இருக்கும். இதனால் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பிஸ்டனோட டயாமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகாமல் இது அதோட டயாமீட்டர் அதிகமாவதை தடுக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி ஹரிசாண்டல் ஸ்லாட் ஆனது வெப்பம் பரவுதலை தடுக்கிறது. பிஸ்டனிலிருந்து கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கு வெப்பமானது, அந்த வெப்பநிலையானது பரவுவதை தடுக்கிறது. ஓகேங்களா? மேலும் இதில் சாய்வான ஸ்லாட்டுகள் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் தூரத்திற்கு அந்த ரிங்ஸ் கீழேயே இந்த ஆப்ளிக் ஸ்லாட் இருக்குது. இது ஸ்கிரிப்டுக்கு வெப்பமானது பரவுவதை தடுக்கிறது. மேலும் டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுவதை தடுக்கிறது. அதுபோக எக்ஸ்பான்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிஸ்டனோட அமைப்புகளை ஒரு சில மாற்றங்கள் கொண்டு என்ன பண்ணுறாங்க, சரி பண்ணுறாங்க. பை டேப்பர் பிஸ்டன். இந்த படத்தில் பாருங்கள், சிலிண்டர் வால்ஸ் தான் இருக்குது, பிஸ்டன் டயராம் இருக்குது. இதோடைய தலைப்பகுதி பார்த்தீங்கன்னா அவனுடைய டேப்பர் பொசிஷனில் இருக்கா, இதான் என்னது டேப்பர் பிஸ்டன். ஓகேங்களா? அதாவது பிஸ்டனுடைய தலைப்பகுதி கொஞ்சம் டேப்பராக இருந்துச்சுன்னா அது உள்ளே ஏற்படக்கூடிய கம்பஷன் மூலமாக விரிவடையும் போது சரியான அளவுக்கானது சிலிண்டர் வால்வுக்கு கரெக்டான டயாமீட்டருக்கு எக்ஸ்பான்ஷன் ஆயிரும். ஸோ பை டேப்பர் பிஸ்டன்கிற அமைப்பு மூலமாக அந்த எக்ஸ்பான்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பை கேம் கிரைண்டிங் பிஸ்டன், அதாவது பிஸ்டன் கேட்டுக்கு அடியில் ஒயர்ஸ், ஸ்டீல் ஒயர்ஸை சுற்றுவதன் மூலமாக, ஒயரை அமைப்பதன் மூலமாக என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த பிஸ்டன் டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆவதை தடுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த அமைப்பின் மூலமாக எக்ஸ்பான்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா பிஸ்டன் பின்.
பிஸ்டன் பின் வந்து கனெக்டிங் ராடோட ஸ்மாலர் எண்டோட வந்து என்ன பண்ணியிருக்காங்க இணைச்சிருப்பாங்க. கனெக்டிங் ராடோட ஒன் ஸ்மால் எண்ட் வந்து பிஸ்டன் பின்னோட கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்ட் ராடோட பிக் எண்ட் வந்து என்ன இருக்குன்னா கிராங்க் ஷாஃப்ட் பின்னோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது வந்து பிஸ்டனுடைய பின் பாஸ் பகுதியில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்லாட் ஃபார் போல்ட் வந்து பிஸ்டன் பின்னை வந்து கனெக்டிங் ராடோட ஸ்மாலர் எண்டில் இணைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் பிஸ்டன் பின். டைப்ஸ் ஆஃப் பிஸ்டன் பின் வரும்போது அதில் என்னென்ன வகைகள் இருக்குது? ஒன்று வந்து ஸ்டேஷனரி டைப், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா செமி ஃப்ளோட்டிங் டைப். ஸ்டேஷனரி டைப்னால அதுலேயே தெரியுது உங்களுக்கு, அந்த பின்னானது ஸ்டேஷனரியாக அந்த பின் பாஸ் பகுதியில் வந்து ஃபிட் பண்ணியிருந்தா அது ஸ்டேஷனரி டைப்பு. செமி ஃப்ளோட்டிங் டைப், அதாவது ஈஸியாக மூவ் ஆகாமல் ரொட்டேட் ஆகக்கூடிய அமைப்பு தான் வந்து செமி ஃப்ளோட்டிங் டைப். இந்த படத்தில் பாருங்கள் உங்களுக்கு புரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி டைப்பில் வந்து அந்த பிஸ்டன் பின்னானது பின் பாக்ஸ் பகுதியில் வந்து ஒரு லாக் ஸ்க்ரூவை பயன்படுத்தி நினைக்கிறாங்க, ஒரு நிலையாக வந்து ஃபிட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த அமைப்புக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி டைப். இந்த பிரான்ச் புஷிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராடும் பிஸ்டன் பின் இணைக்கிறதுக்கு இடையில வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பிஸ்டன் பின். ஒன்று வந்து ஸ்டேஷனரி டைப், இன்னொன்று வந்து செமி ஃப்ளோட்டிங் டைப். ஸ்டேஷனரி டைப்புங்கிறது என்னது? நிலையாக பிஸ்டன் பின்னானது பிஸ்டனில் பொருத்தப்படுவதுதான் அது ஸ்டேஷனரி டைப். எதை பயன்படுத்தி படத்தில் பாருங்கள் ஒரு லாக் ஸ்க்ரூ அமைப்பு இருக்குது. இந்த லாக் ஸ்க்ரூவை பயன்படுத்தி இந்த பிஸ்டன் பின்னானது இந்த பின் பாஸ் பகுதியில் வந்து நினைக்கிறாங்க நிலையாக பொருத்திடுறாங்க. அடுத்து செமி ஃப்ளோட்டிங் டைப். செமி ஃப்ளோட்டிங் டைப் அன்னொன்று ஃபுல்லி ஃப்ளோட்டிங் டைப்புங்கிற ரெண்டு வகை இருக்குது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா செமி ஃப்ளோட்டிங் டைப் வந்து பிஸ்டன் பின் பகுதியில் வந்து நிலையாக வந்து அந்த பிஸ்டன் பின்னை வந்து பொருத்தாமல் இடைப்பட்ட பகுதியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு புஷ் வச்சிடுறாங்க. அதாவது அந்த பின் பாஸ் பகுதியிலையும் அந்த பின் இருக்கக்கூடிய இடத்துலையும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பின்னுக்கு நடுவுலையும் என்ன பண்ணுறாங்க, புஷ் வச்சு அந்த பிஸ்டன் பின்னானது ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி நமக்கு என்ன பண்ணுறாங்க கனெக்டிங் ராடில் பொருத்திடுறாங்க. அதாவது கனெக்டிங் ராடு வந்து ஃபிட் பண்ணக்கூடிய பகுதி. கனெக்டிங் ராடுங்கிறது ஒரு சர்க்குலர், இந்த இடத்துல வந்து ஸ்மால் சர்க்குலர் ஷேப்பு. ஓகேங்களா? அந்த பின்னை வந்து அந்த கனெக்டிங் ராடு அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து நினைப்பாங்க பின் பண்ணி வைக்கிறது தான் இந்த பகுதி. ஓகேங்களா? ஃபுல்லி ஃப்ளோட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செமி ஃப்ளோட்டிங்னா ஒரு சிறிதளவு சுழலும். ஆனால் ஃபுல்லி ஃப்ளோட்டிங்கில் வந்து எண்டில் வந்து சர்க்கிள் போய்ப்பதனால ஃபுல்லாக வந்து ஃப்ளோட் ஆகும்னா அது ஃபுல்லாக வந்து அந்த பிஸ்டன் பின்னானது ரொட்டேட் ஆகக்கூடிய பகுதி. ஆனால் வந்து பின்னானது வந்து என்னது ஈஸியாக ரிமூவ் ஆகாது, பிஸ்டனை விட்டு ரிமூவ் ஆகாது. ஓகேங்களா? அடுத்து பிஸ்டன் ரிங்ஸ் பார்க்கணும். பிஸ்டன் ரிங்ஸ்னா உங்களுக்கு தெரியும் என்னது, ஒரு மோதிரம். ஓகேங்களா? ரிங்ஸ்னா மோதிரம். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸ் அப்படின்னா என்னது, பிஸ்டனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வளைய ஒரு அமைப்பு தான் நம்ம பிஸ்டன் ரிங்ஸ். இது ஃபோர்ஜ்டு ஸ்டீலால் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஃபோர்ஜ்டு ஸ்டீலால் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு சார் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் ரிங்ஸ் ஆனது என்னது, அந்த பிஸ்டனுக்கு வந்து ஒரு சீலிங் அமைப்பு மாதிரி. அதாவது பிஸ்டன் வந்து எதுக்குள்ள இருக்கும், சிலிண்டரு பிளாக் உள்ள கம்பஷன் சேம்பர் நடக்கும்ல, இந்த பிஸ்டன் ஹெட்டுக்கு மேலே என்ன இருக்கும், நமக்கு கம்பஷன் நடக்கும். அப்போ என்ன ஆகும், கம்பஷன் நடக்கும்போது நமக்கு என்ன ஆகும், அதிக அளவு வாயுக்கள் வந்து வெளியேறும். அந்த அதிக அளவு வாயுக்கள் வந்து பிஸ்டனோட கீழ்ப்பகுதியில் வந்து சேராமல் இந்த பிஸ்டன் ரிங் வந்து என்னது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குது. ஓகேங்களா? கம்பஷன் சேம்பர்லேருந்து எக்ஸாஸ்ட்டாக வரக்கூடிய எரிந்த வாயுக்கள் வந்து உள்ளே வராமல் தடுக்கக்கூடியதான் என்னது இந்த பிஸ்டன் ரிங்ஸ். அதே மாதிரி இந்த பிஸ்டன் ரிங்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபரை வந்து ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுதான், ஒன்று பிஸ்டனில் இருந்தோ சிலிண்டர் வால்க்கு என்னது ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த பிஸ்டன் ரிங் ஆனது இந்த கம்பஷன் சேம்பர்னால ஏற்படும் இந்த பிஸ்டன் ஹெட்டுக்கு மேலே நடக்கக்கூடிய கம்பஷன் நடக்கிறனால இக்னிஷனால் ஏற்படக்கூடிய வெப்பத்தை ஈஸியாக வந்து பிஸ்டன்ல இருந்து சிலிண்டர் வால்ஸ்க்கு வந்து என்னது நமக்கு ஈஸியாக டிரான்ஸ்மிட் பண்ணிடுது. ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதே மாதிரி சிலிண்டர் வால்ஸ், இங்கிட்ட சிலிண்டர் வால்ஸ் இருக்குல்ல, சிலிண்டர் வால்ஸ்க்கும் பிஸ்டனுக்கும் நமக்கு தேவையான மெயின்டைன் தி ப்ராப்பர் குவான்டிட்டி ஆஃப் ஆயில். ஓகேங்களா? பிஸ்டனுடைய வால் பகுதிக்கும் சிலிண்டர் வால் பகுதிக்கும்
ஆயிலை வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு மெயின்டைன் பண்ணி தரது வந்து என்னது இந்த பிஸ்டன் ரிங்ஸோட வேலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிங்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ரிங்கு, இன்னொன்று என்னது ஆயில் ரிங்ஸ். என்னது பிஸ்டன் ரிங்ஸ் இங்கே உள்ள தலைப்பு, கீழேயும் பிஸ்டன் ரிங் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்த பிஸ்டன் ரிங்கு ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ரிங்கு, இது மேலே இருக்கக்கூடிய ரிங்கு. கம்ப்ரஷன் ரிங்க்கு அடுத்து இருக்கக்கூடிய ரிங்ஸ் வந்து ஆயில் ரிங்ஸ் ஓகேங்களா. அது பிஸ்டனோட அமைப்பை பொறுத்து அடுத்தடுத்து இருக்கும். அதாவது முதல்ல கம்ப்ரஷன் ரிங் இருக்கும், ரெண்டாவது ஆயில் ரிங்ஸ் தேவையான அளவு வச்சுருப்பாங்க. இந்த ஆயில் ரிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் குரூவ்ஸ் இருக்குது. படத்தில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. என்ன குரூவ்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு பாதை, ஒரு பள்ளம். இது எதுக்குன்னா ஒரு அந்த பள்ளம் வந்து எதுக்கு வெட்டியிருக்காங்க, குரூவிங் பண்ணியிருக்காங்கன்னா ஆயில்ஸ் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு ஓகேங்களா. அடுத்து ரெகுலேட்டிங் இன்ஜின் ஆயில். இந்த ஆயில் ரிங்ஸ் வந்து இன்ஜினுக்கு தேவையான அளவு ஆயில்ஸ் வந்து பேசேஜ் மூலமாக சப்ளை பண்ணுறதுக்கு ஆயில் குரூவ்ஸ் ரிங்ஸ் பயன்படுகிறது ஓகேங்களா. முக்கியமானது பாயிண்ட் என்ன, பிஸ்டன் ரிங்ஸு. பிஸ்டன் ரிங்ஸ் வந்து பிஸ்டனுடைய தலைப்பகுதியில் அதுக்கு இருக்கக்கூடிய பகுதி தான் அது பிஸ்டன் ரிங். இது எதுக்குன்னா கம்பஷன் சேம்பரில் ஏற்படக்கூடிய உருவாகக்கூடிய அந்த வாயுக்களை வந்து பிஸ்டனுக்கு கீழே வந்து அனுப்பாம ஒரு சீலிங் போன்ற அமைப்பை ஏற்படுத்துகிறது. இதானது பிஸ்டன் ரிங்ஸோட மெயின் ஃபங்க்ஷன். அதே மாதிரி பிஸ்டன்ல ஏற்படக்கூடிய வெப்பத்தை வந்து ஈஸியா பிஸ்டன் இன்ஜினுடைய சிலிண்டர் வால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்கம் சிலிண்டர் வால்ஸ் இருக்கும், அதுக்கு ஈஸியானது டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நமக்கு இந்த பிஸ்டன் ரிங்ஸ் வந்து பயன்படுகிறது ஓகேங்களா. அடுத்து கனெக்டிங் ராட். கனெக்டிங் ராட் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிங் ராட் எதையும் கனெக்ட் யூஸ் பண்றாங்க, ஏதோ கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. எதை கனெக்ட் பண்ற யூஸ் பண்றாங்க, பிஸ்டன் பின்னையும் இங்க கிராங்க் ஷாஃப்ட்ல இருக்கக்கூடிய கிராங்க் பின்னையும் கனெக்ட் பண்றதுக்கு தான் இந்த கனெக்டிங் ராட் ஆனது பயன்படுகிறது ஓகேவா. ஸோ பிஸ்டனையும் கிராங்க் ஷாஃப்டையும் இணைக்கக்கூடிய காம்பனண்ட் தான் கனெக்டிங் ராட் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் படி இருக்கும், ஐ செக்ஷன் இருக்கும், அந்த அமைப்பில் பண்ணியிருப்பாங்க. கிராங்க் ஷாஃப்டை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் எண்ட் பகுதி இருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் எண்ட் பகுதி. அதாவது இங்கனக்குள்ள உள்ள டயாமீட்டர் பாருங்க, படத்தில் பாருங்க எப்படி இருக்கு, குறைவா இருக்கா. இந்த பக்கம் உள்ள பகுதி பாருங்க அதிகமாக இருக்கு. ஸோ இந்த எண்ணில் என்ன சார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் பின்னை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் பிஸ்டன் பார்த்தோம்ல, பிஸ்டன் பார்த்தோம், பிஸ்டன் பின்னு பிஸ்டனில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த பிஸ்டன் பின்னை வந்து இந்த ஸ்மாலர் எண்டு பகுதியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிக் எண்டு பகுதியில் கிராங்க் ஷாஃப்டில் இருக்கக்கூடிய கிராங்க் பின்னை வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பியரிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஏற்படக்கூடிய அதிர்வலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இங்கே உள்ள பிக் எண்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டு, நாசிலு, பிஸ்டன் பின்னு, பாஸு, சிலிண்டர் வால்வுக்கு ஆகிய பகுதிகளுக்கு வந்து லூப்ரிகேஷன் வந்து பண்ணக்கூடிய ஆயில் ஸ்பேசேஜ் வந்து நிறையா இருக்குது ஓகேங்களா. அடுத்து இப்போ கனெக்டிங் ராட் என்னன்னு பார்த்தாச்சு. இதில் இருக்கக்கூடிய பிக் எண்ட் பகுதி எதை கனெக்ட் பண்ணுற, ஸ்மால் எண்ட் பகுதியை கனெக்ட் பண்ணி பார்த்தாச்சு ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பார்ட் என்னன்னா கிராங்க் ஷாஃப்ட். அந்த கனெக்டிங் ராடோட பிக் எண்ட் பகுதி வந்து எங்கே இருக்கும், இந்த கிராங்க் ஷாஃப்ட் பின்ல வந்து இருக்கும். இதில் பாருங்க எனக்குள்ள ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பேசேஜ் ஓகேங்களா. இந்த கிராங்க் பின்னானது ஃபிட் ஆகக்கூடிய பகுதி படத்தில் காட்டியிருக்காங்க. ஃப்ளைவீல் இருக்கக்கூடிய பகுதி, கிராங்க் ஷாஃப்டோட ஒன் எண்ட்ல என்னன்னு பார்த்தா ஃப்ளைவீல் இருக்கும் ஓகேங்களா. இந்த ஃப்ளைவீல் என்னன்னு அடுத்து பார்ப்போம். இந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து இன்ஜினோட மெயின் பார்ட் ஓகேவா, ஒரு முதுகெலும்பு போன்றது சொல்றாங்க. ஏன்னா வந்து பிஸ்டன் மூலமா ஏற்படக்கூடிய ரெசிப்ரோகேட்டிங் மோஷனை வந்து கிராங்க் ஷாஃப்ட் மூலமாக ரோட்டரி மோஷனாக மாற்றக்கூடிய டிவைஸ் தான் என்னது, கிராங்க் ஷாஃப்ட் ஓகேங்களா. இந்த பிஸ்டன் வந்து மேலும் கீழே நமக்கு என்னது அசைந்து கொடுக்கல, ரெசிப்ரோகேட்டிங் மோஷனை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுல, அதை வந்து சுழற்சி விசையாக கனெக்டிங் ராட் மூலமாக சுழற்சி விசையாக மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த கிராங்க் ஷாஃப்ட் ஓகேங்களா. இது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும், திறமானதாகவும் இருக்கும். ஏன்னா வந்து இன்ஜினில் ஏற்படக்கூடிய
ஏற்படக்கூடிய உந்து விசையை தாங்குவதற்கு, மேலும் இதோட சுழற்சி விசையை மாற்றக்கூடியதுனால என்ன பண்ணியிருக்காங்க, இதை ரொம்ப கடினமாக இருக்கும். இதனுடைய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஓட அயனுடைய அலாய்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. ஓகே, கிராங்க் ஷாஃப்ட் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது ஃப்ளை வீல். ஓகே, அதாவது கிராங்க் ஷாஃப்டோட ஒன் எண்டில் வந்து ஃப்ளை வீலை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளை வீல் இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினில் வந்து பவர் ஸ்ட்ரோக் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கில் தான் அதிக அளவு உந்து விசை வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த இன்ஜினில் வந்து மொத்தம் 4 ஸ்ட்ரோக் நடக்கும் சொன்னோம். ஒன்று சக்ஷன் ஸ்ட்ரோக், ரெண்டாவது பவர் ஸ்ட்ரோக், மூணாவது முதல் வந்து சக்ஷன் ஸ்ட்ரோக், ரெண்டாவது வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், மூணாவது தான் பவர் ஸ்ட்ரோக், நாலாவது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இந்த 4 விதமான ஸ்ட்ரோக் வந்து இன்ஜினில் நடக்குது. ஓகேங்களா, அதில் வந்து அந்த 4 ஸ்ட்ரோக்குக்கும் பவர் வந்து எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவர் ஸ்ட்ரோக் மூலமாக தான் கிடைக்குது. அந்த பவர் ஸ்ட்ரோக் மூலமாக கிடைக்கக்கூடிய மொத்த ஆற்றல் சக்தியை வந்து என்ன, இந்த ஃப்ளை வீல் தான் என்னது நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகேங்களா, இந்த ஃப்ளை வீல் தான் ஸ்டோர் பண்ணி வச்சு மற்ற ஸ்ட்ரோக் வந்து நடைபெற யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இன்ஜின் உற்பத்தி சக்தியை கிளட்ச் மூலமாக கியர் பாக்ஸுக்கு கடத்துகிறது. ஓகேங்களா, கியர் பாக்ஸுக்கு கடத்துகிறது, கிளட்ச் மூலமாக கியர் பாக்ஸ் கடத்துகிறது. ஓகே, லாக் பிளேட், இந்த இருக்கக்கூடிய ரிங் கியர், இது எதுக்கு சார் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரிங் கியர் வந்து ஸ்டார்டர் மோட்டார் அண்டு பினியனை பயன்படுத்தி இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ரிங் கியர் யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம சைக்கிள் யூஸ் பண்ணுற ஃப்ளை வீல் மாதிரி தான் இருக்கும். அதில் எப்படி நமக்கு பல்பிள் சக்கரமாக இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஃப்ளை வீல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அது கிராமங்களில் வந்து பம்பு செட்டு மோட்டார் இருக்கும். ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய வீலை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறது மூலமாக அந்த இன்ஜின் மோட்டரை வந்து ரன் பண்ண வச்சு நமக்கு மோட்டர் ஆன் பண்ணக்கூடிய ஒரு விதத்தை பார்த்துருப்பீங்க. சரிங்களா, அதான் என்னது ஃப்ளை வீல். ஓகேங்களா, இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளை வீல் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பவர் ஸ்ட்ரோக்கில் ஏற்படக்கூடிய அனைத்து சக்தியையும் சேமித்து வச்சு மற்ற ஸ்ட்ரோக்கும் நடைபெற யூஸ் பண்ணுறது தான் ஃப்ளை வீல். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் டேம்பர். கிராங்க் இது எதுக்கு வைப்ரேஷன் டேம்பர் அப்படின்னு கொடுத்துறாங்க. டேம்பர்னா ஒரு தடுப்பு, எதை தடுக்கிறதுனா வைப்ரேஷன், அதிர்வுகளை தடுப்புறதுக்கு வைப்ரேஷன் டேம்பர் அமைப்பு இருக்குது. இதை எதுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கிராங்க் ஷாஃப்டில் வந்து பவர் ஸ்ட்ரோக் மூலமாக ஏற்படக்கூடிய அதிக அதிர்வுகளின் தடுப்பதற்கு இந்த வைப்ரேஷன் டேம்பர் வந்து பயன்படுது. இந்த வைப்ரேஷன் டேம்பரோட அமைப்பு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஷாஃப்டோட என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேம்பர் ஃப்ளைவீல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ளைவீல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேன் புள்ளி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபேன் அமைப்பு. ஓகேங்களா, இந்த ஃபேன் அமைப்பு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இன்ஜினை கூல் போடுவதற்கும் ஃபேன் புள்ளி, இந்த இடத்துல ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இது ஃபேன் புள்ளி, ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து டேம்பர் நட்டு. இந்த டேம்பர் ஃப்ளைவீல் ஃபேன் புள்ளியானது, இந்த டேம்பர் ஃப்ளைவீல் வந்து எதில் ஃபிட் பண்ணிடுவாங்கன்னா ஒரு ரப்பர் டிஸ்க் வச்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேன் புள்ளியானது ஒரு புஷ்ஷை வச்சு புள்ளி கப் மூலமாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு இன்ஜினில் அந்த கிராங்க் ஷாஃப்டால் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன் ஆனது கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்து கேம் ஷாஃப்ட். கேம் ஷாஃப்ட்னா ஒரு ராட்னு உங்களுக்கு தெரியும், அதில் கேம் ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா அது கேம் ஷாஃப்ட்டு. ஓகேங்களா, இந்த கேம் ஷாஃப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இன்ஜினில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரோக்கில் இன்டேக் ஸ்ட்ரோக்கு, எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கு நடக்கிறதுக்கு, வால்வுகளை ஓப்பன் செஞ்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு, சரியான டைமிங்கில் நடக்கிறதுக்கு இந்த கேம்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. இல்லை கேம் ஷாஃப்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கேம்ஸு இது ஒரு கேமு, இது ஒரு கேமு, இது ஒரு கேம், இது ஒரு கேம். ஓகேங்களா, அந்த எக்ஸாஸ்ட் வால்வு, இன்லெட் வால்வு, அந்த 2 வால்வையும் சரியான நேரத்தில் வந்து இயக்குவதற்கு இந்த கேம் ஷாஃப்ட் ஆனது
பயன்படுகிறது. கேம்ஷாஃப்டில் உள்ள கேமுகளை எண்ணிக்கையை பொறுத்து அதனுடைய வால்வுகள் எண்ணிக்கையும் இருக்கும். இன்ஜின் உள்ள வால்வுகள் எண்ணிக்கை இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து ஹை கார்பன் ஸ்டீலால் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கேம்ஷாஃப்ட் டிரைவ். கேம்ஷாஃப்ட் அதாவது கேம்ஷாஃப்ட் டிரைவ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கேம்ஷாஃப்ட் எப்படி டிரைவ் ஆகுது, அதுக்கு தனியாக நம்ம வந்து ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் வந்து நம்ம வைக்க முடியாது. ஸோ கிராங்க் ஷாஃப்டில் ஏற்படக்கூடிய ரொட்டேஷனை வந்து ஒரு கியர் டிரைவ் மூலமாக கேம்ஷாஃப்ட் கொடுத்தா அதான் என்னது கேம்ஷாஃப்ட் டிரைவ். இதில் பாருங்கள் கேம்ஷாஃப்ட் தான் இருக்குது, கேம்ஷாஃப்ட் கியர்ஸ் மார்க் தான் இருக்குது, கிராங்க் ஷாஃப்ட் கியர் தான் இருக்குது. ஸோ இதில் படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிராங்க் ஷாஃப்டில் உள்ள டீத்து அந்த பற்களின் எண்ணிக்கையை விட கேம்ஷாஃப்டான பற்களின் எண்ணிக்கை எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ கிராங்க் ஷாஃப்ட் வந்து 2 ரொட்டேஷன் முழுமையாக சுற்றினால்தான் இங்கே கேம்ஷாஃப்ட் ஆனது ஒரு ரொட்டேஷனை வந்து முழுமையாக சுற்றும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ கிராங்க் ஷாஃப்ட் வந்து ஒரு 180 டிகிரி அதாவது ஒரு 180 டிகிரி இப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா இது வந்து எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆகும், 90 டிகிரி தான் ரொட்டேட் ஆகும். ஸோ இது எப்போ 360 டிகிரி ரொட்டேட் ஆகுதோ இது எப்படின்னா ஆகும், நமக்கு 180 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ கிராங்க் ஷாஃப்ட் 2 தடவை முழுமையாக சுற்றினா தான் இந்த கேம்ஷாஃப்ட் ஆனது ஒரு தடவை முழுமையாக சுற்றும். சரியா? இப்போ வந்து கியர் டிரைவ்னு சொல்லியிருக்கோம். கியர் டிரைவ் அதாவது இங்கே கிராங்க் ஷாஃப்ட்டு பல்லோட கேம்ஷாஃப்ட் கியரும் மெஷ் ஆனால் அது கியர் டிரைவ். கேம்ஷாஃப்ட் டிரைவ் வந்து 2 இருக்குது, ஒன்று கியர் டிரைவ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செயின் டிரைவ். ஸோ இங்கே படத்தில் காட்டிருக்குது என்னது கியர் டிரைவ். அடுத்து செயின் டிரைவ், அதாவது கேம்ஷாஃப்ட்டும் கிராங்க் ஷாஃப்ட்டும் ஒரு செயின் டிரைவ் மூலமாக இணைந்து ரொட்டேட் ஆச்சுன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது செயின் டிரைவ்னு சொல்கிறாங்க. படத்தில் பாருங்கள் செயின்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் செயின். இதுவும் அதே தான், செட்டிங்ஸ் வந்து எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? இது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன நம்ம அடுத்து எக்ஸசைஸ் பார்ப்போம். கிராங்க் ஷாஃப்ட்டு ஒரு தடவை சுற்றினா தான் இங்கே வந்து இங்கே 2 தடவை முழுமையாக சுற்றினா தான் இங்கே ஒரு தடவை சுத்தம் வந்து கேம்ஷாஃப்ட் ஆனது ஒரு தடவை முழுமையாக சுற்றி முடிக்கும். ஓகேங்களா? டைமிங் மார்க்ஸ் படத்தில் பாருங்கள், டைமிங் மார்க்ஸ் முக்கியமான டைமிங் மார்க்ஸ். இங்கேயும் டைமிங் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு மார்க் இது. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வால்வ்ஸ் பார்ப்போம். அதை நம்ம அடுத்து கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.